முருகன் தீட்சை கிடைச்சால்தான் முருகனை பார்த்தாதான் வெளியில வருவேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருந்தேன். என்ன பொறுத்த மட்டும் நான் காட்டுலதான் அவரை நான் உணர்றேன். 3 முறை முருகனை பார்த்த ஒரே குரு பாமன் சாமி. நாங்களாம் அவரை தாத்தான்னு தான் சொல்லுவாங்க. இங்க இருக்கிற மக்கள்லாம் அவரை தாத்தான்னு தான் சொல்லுவாங்க. தாத்தா கோயிலுக்கு போறேன், முருகர் இங்கே வந்துட்டாருங்கிறத எனக்கு இந்த இடத்துல இந்த நேரத்துல என் குரு எனக்கு அறிவுத்தினார். எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஊமையை பேச வச்சிருக்கார் பாமன் சாமிகள். மூச்செல்லாம் முருகனா இருக்கிறவருக்கு என்னைக்குமே பாமன் துணை நிற்பாருங்கிறது உண்மை. பாமன் சாமிகள் இன்னும் இங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கார். அவர் வெளியே சென்று மயில் வாகனனை சந்திப்போம். கருணையும் அவருடைய அருளும் இல்லாம என்னோட லைஃப்ல என்னோட எந்த ஒரு விஷயமும் இது வரைக்கும் மூவ் ஆனது கிடையாது. அருணகிரிக்கு அருளிய முருகன் உண்மையில் இருப்பான் என்பது உண்மையானால் அனைவருக்கும் வணக்கம். மணி டாக்ஸ் மீடியா வழியாக நம்ம அருள்மிகு பாம்பன் சாமிகள் கோயில் இது எங்க இருக்குன்னா திருவான்மியூர்ல, அதாவது கலாக்ஷேத்ராக்கு மிக அருகில இருக்கு. திருவான்மியூர்ல பஸ்ல வரலாம், எல்லாத்துலயுமே இதுல வரலாம். ரொம்ப அருமையான ஒரு மகானுடைய கோயில் இது. இப்போது இருக்கிற வாழும் தெய்வமாக மகானாக இருக்கிறாங்க பாம்பன் சாமிகள் அவர்கள். நம்ம முன்னாடியே முன்னோட்டமாக அவருடைய அந்த கும்பாபிஷேக முன்னோட்டம்லாம் பார்த்தோம். நம்மளுடைய நேயர்கள் பார்த்துருப்பாங்க. அது அப்புறம் ராஜா பட்டர் ஐயா ராஜா பட்டர் அவர்களும் இதை பற்றி நிறைய செய்திகளை தெரிவித்தாங்க. இப்போ நாம 48 நாள் ஆகிற இந்த மண்டல பூஜை தொடர்பாக நம்ம வந்திருக்கோம். படிவேலன் வருகைக்கு காத்திருந்தேனே, வழிமேல விழி வச்சு பார்த்திருந்தேனே, அடிமேல அடி வச்சு அழகன் வந்தானே, ஆனந்த திருப்புகழ் பாடினேனே, வேணினை காட்டிய விளக்கம் கேட்டேனே, வேதனை தீண்டிட வணங்க சொன்னானே, பாலினில் குளிப்பதன் விளக்கம் கேட்டேனே, பாரினில் தூய்மையாய் வாழ சொன்னானே, மலைகளில் இருப்பதன் விளக்கம் கேட்டேனே, மக்கள் உயர் மனதால் வாழ சொன்னானே, சுவைகள் இனிப்பதன் விளக்கம் கேட்டேனே, கவலைக்கு மருந்தாக அருந்த சொன்னானே, கவலைக்கு மருந்தாக அருந்த சொன்னானே, காவடி முத்திரை விளக்கம் கேட்டேனே, காலத்தால் வளைந்துமே வாழ சொன்னானே, சேவடி பற்றிட வழிய கேட்டேனே, தினந்தோறும் வேலையே வணங்க சொன்னானே, தினந்தோறும் வேலையே வணங்க சொன்னானே, ஆறுபட வீட்டின் விளக்கம் கேட்டேனே, 6 எழுத்து மந்திரத்தை பாட சொன்னானே, ஆறுபட வீட்டின் விளக்கம் கேட்டேனே, 6 எழுத்து மந்திரத்தை பாட சொன்னானே, வேற என்ன வேண்டும் என்று வேணும் கேட்டானே, அந்த வேதனையே வேண்டும் என்று நானும் கேட்டேனே, அந்த வேதனையே வேண்டும் என்று நானும் கேட்டேனே. வெற்றிவேல் முருகனுக்கு, விரவேல் முருகனுக்கு, ஆபணி முருகனுக்கு, பாமணி நாயகனுக்கு, மயூரநாதனுக்கு, பாமன் சாமி கருளியோனுக்கு, ஆறுபடை வீட்டோனுக்கு, அழகுமுத்து குமரனுக்கு, எங்கள் குல தெய்வத்துக்கு, ஆறுபடை அப்பனுக்கு, காவடி பிரியனுக்கு, கந்தவடி வேலனுக்கு, செவ்வாய் நாதனுக்கு, கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. நாங்க திருமலை வாயில் மாசிலாமணீஸ்வரர் கொடியேறிய நாயகி எங்க ஊரு, அங்கிருந்து வந்திருக்கோம். மாசம் மாசம் நாங்க வருவோம். எப்பயும் இன்னைக்கு என் கணவரோட எப்பயுமே வர்றதும். அவர் பேர் சிவகுமார், என் பேர் வைதேகி. முருகன் எங்களோட குலதெய்வம் சுவாமிநாத சுவாமி. பாமன் நாயகன் எங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை எப்பயுமே கொடுத்துட்டு இருக்காரு மந்திரி. அதை சாப்பிட்டு வந்துட்டு இருக்கோம். மயில் மேல முருகர் அவருக்கு அனுகிரகம் பண்ணாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. பட் அந்த மயில் வாகனனையே நான் மூச்சா நினைச்சுதான் நான் கந்தசஷ்டி பண்ணிட்டு இருக்கேன். 36 பண்ணுவேன். அந்த பாமன் சாமியோட அனுகிரகத்தை வேண்டிதான் நான் வரேன் நாளெல்லாம். அந்த பாமனின் நாயகன் என்னைக்கும் அந்த அனுகிரகத்தை இந்த உலகத்துக்கும் கொடுத்து எங்களுக்கும் கொடுத்து அனைவரையும் நல்ல வழி காட்டணும்னு தான் வேண்டிக்கிறேன். வேலும் மயிலும் சேவலும் துணை, ஆறுபடை அப்பா முருகன் என்னைக்கும் துணை நிற்பாரு. பாமன் நாயகனை பத்தி சொல்லணும்னா, மயில் மீது எனக்கு முருகன் தான் மருத்துவன் ஆகணும்னு ஒரு கட்டத்துல அவர் வேண்டினாரு. அதனாலதான் அவர் என்ன பண்ணார், அரசாங்க ஆஸ்பத்திரியில இருக்கும்போது அந்த மருத்துவர்களை அவர் நம்பல, மருத்துவரா முருகனை தான் நம்பினார். ஆனா அவருடைய நினைப்பெல்லாம் நித்தியமும் முருகனை வேண்டி இருந்து இளம் வயதுல இருந்து அவர் 36 தடவை அந்த கந்தசஷ்டி ஜபத்தை பண்ணின காரணத்தினால முருகன் அவருக்கு மயில் மீது காட்சி கொடுத்தாரு. மூச்செல்லாம் முருகனா இருக்கிறவருக்கு என்னைக்குமே பாமன் துணை நிற்பாருங்கிறது உண்மை. மயூரபுரத்துல இருக்கக்கூடிய அனைவருக்குமே இது தெரிஞ்ச உண்மைதான். புதுசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பாமனை நினைச்ச மாத்திரத்துல அவர் இங்க ஃபுல்லா காற்றாதான் சூழ்ந்திருக்காரு. அதை எப்படி உணர்றாங்கிறது எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த மட்டும் நான் காற்றுலதான் அவரை நான் உணர்றேன். நான் வரும்போது ஒவ்வொரு தரையும் ஊதுபத்தி இங்க ஏற்றி மகிழ்வாங்க. நான் ஒரு தடவை லாஸ்ட் டைம் ஊதுபத்தி ஏறும்போது ரொம்ப அப்படியே பிரகாசமா அப்படியே ஜுவாலையா இருந்தது. அப்ப எல்லாரும் ஐயோ ரொம்ப ஏதாவது பண்ணி இதாயிட போறதுன்னு நினைச்சோம். கடைசியில் 5 நிமிஷத்துல அது அணைஞ்சு அப்படியே புகை ரொம்ப விஸ்வரூபம் எடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தா இங்க கும்பாபிஷேகம் நடக்க போகுது 12ஆம் தேதி அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புகை மண்டலமே இல்லை. ஏன்னா அவர் அந்த அளவு புகையில இருக்கிற எல்லா கெட்ட சக்திகளையும் நீக்கி நல்ல ஒரு அருமையான ஜுவாலையா இங்கே அவர் வீட்டிருக்காரு. பாம்பனுக்கு வரும்போது எல்லாருமே எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்காம, குருவே உன்னிடம் வருகிறேன், உன் கோவிலுக்கு வருகிற பாக்கியத்தை கொடுன்னு கேட்கிற மனப்பக்குவத்தை கேட்டு எல்லாரும் வந்தாங்கன்னா அதை நிச்சயம் நடத்தி வைப்பாரு. ஒருமையுடன் குருவை தான் நினைக்கணும். என்னைக்குமே பெற்ற தாய் தந்தை குருன்னு சொல்றோம். அந்த குரு ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தரா இருக்கலாம். ஆனா முருகனை பொறுத்த மட்டுக்கும் பாம்பனோட வழியில நம்ம போனோம்னா அவர் நம்ம பக்கத்துணையா நின்று காப்பாத்துவாருங்கிறது தான் உண்மை. இன்னொன்னு, தாய்க்கே கடமையை செய்யறதுக்கு அடுத்தவங்க சொல்லி செய்யணும்னு இல்லை. ஆனா அதே முருகன்ட்டு அவர் வேண்டினால முருகனே போய் அவர் தாய்க்கு கடமை செய்யறதுக்கு போனாருன்னா அந்த தெய்வத்துக்கு என்ன மகிமை இருக்குங்கிறத இந்த தெய்வத்திட்ட பார்க்கலாம். இந்த 5 நிமிஷம் முன்னாடி நடந்த ஒரு சின்ன விஷயம், நான் அங்கிருந்து வரும்போது 3 சுவாமிக்குமே எல்லாமே வாங்கிட்டு வருவேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, நான் அந்த 2 சுவாமிக்கும் வாங்கிட்டு வந்துட்டு அர்ச்சனை நான் அந்த முருகர்கிட்ட பண்ணுவேன். இப்ப நாங்க முருகர்கிட்ட எனக்கு தெரியாது, அங்க இருப்பார் முருகர்னு போனேன். அங்க அவர் இல்லை. கேட்டேன். இங்க வந்தவொன்னே அங்க 1 நிமிஷத்துல என்ன சொன்னாருன்னா, அனைத்துமாக நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னு சொல்லி இந்த இடத்துல எனக்கு இப்ப சொன்னார். உள்ள பார்த்தா இங்கேயே அர்ச்சனை பண்ணிக்கலாம், இப்ப முருகர் இங்கேயே வந்துட்டாருங்கிறத எனக்கு இந்த இடத்துல இந்த நேரத்துல என் குரு எனக்கு அறிவுத்தினார். நிறைய விஷயங்களை குரு எனக்கு புலப்படுத்தின்னு தான் இருக்கார். ஆனா நம்ம புத்திக்கு தான், மானிடனான நம்ம புத்திக்கு எட்டலை. அதனாலதான் என்னைக்குமே அந்த குரு வழியில இருந்துட்டோம்னா என்னைக்குமே நல்லது. விழி கிடைக்குமா, உன் அபய கரம் கிடைக்குமா. இன்னொன்னு, அலை மீது அலையா துன்பம் வந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல கூட அபயக்கரம் நீட்டக்கூடியது யாருன்னா குரு ஒருவர் தான். குருவை நாடி போபவருக்கு திருவருள் என்றும் உண்டு. குரு பார்வைக்கு கோடி நன்மை. அதை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னாக்கா பாம்பன் நாயகனை அனுதினமும் தரிசித்து அவருடைய அனுகிரகத்தை பெற்று அவரை கூட வைத்து கொண்டு அனைத்தையும் என்ன பண்ணணும், இல்லறத்திலையும் சரி வெளியிலையும் சரி அனைத்தையும் அவர் பார்த்துப்பாரு நம்ம நினைக்கணும். இங்க யாரும் உயர்ந்தவன் இல்லை, யாரும் தாழ்ந்தவன், அனைவருமே கீழே தான். கடவுள் ஒருவர் தான் பெரியவர். இன்னொன்னு, குரு வழி நடப்போம், குருவை சிந்திப்போம், ஞானங்களை அடைவோம். அதற்கு என்றும் குருவே துணையாக நிற்பார். எப்பயுமே சுவாசத்துல குருவை வச்சிருக்கணும். அப்ப என்ன ஆயிடும், நமக்கு எது வந்தாலும் அந்த சுவாசத்தை நமக்கு கொடுத்தவரும் அவர் தான். நம்ம எல்லாமே கடங்காரங்க தான், யாருமே ரொம்ப பெரிய ஆள் கிடையாது. ஸோ இந்த சுவாசத்திலே அவர் ஒன்றினதுக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்கு இந்த உலகத்துல? ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லாமே என்ன பண்ண கடங்காரங்க தான். ஸோ அதை அறிவுறுத்தினவரும் அந்த பாம்பன் தான். அனைவர் வழியிலையும் ஒரு குரு இருப்பார். ஆனா இந்த இடத்துல பாம்பனுக்கு ஒரு தனி சன்னதி இருக்கு அப்படின்னா அதை நம்ம அனுதினமும் தேடி அவர் அனுகிரகத்தை பெற்று அனைத்து வழியிலையும் அவர் ஒருவரே முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்னைக்கு வச்சுக்கணும். கோயிலுக்கு வரும்போது என்ன கேட்கக்கூடாது, இதை கொடு அதை கொடுன்னு கேட்க வேண்டாம். குருவே என் துணை நின்று நீ எனக்கு எது வந்தாலும் பார்த்துக்கோ, வர வைப்பதும் நீயே, கூட்டி சென்று வீட்டில் விடுவதும் நீயே, 1000 பிறவிகள் எடுத்தாலும் உன்னுடைய நங்கூரம் எப்படி பண்ணும், நங்கூர பார்வையில அவர் நம்மளை வச்சிருக்காரு. நங்கூரத்தை என்ன பண்ண முடியாது, பெரிய பாதுகாப்பு அது. அதுக்குள்ள நாமெல்லாம் இருந்துட்டோம்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா குருவை தேடி வர்றதுதான். அலை மீது அலையாக துயர் போதிலும் அஞ்சாதே என்றுங்கிற விழியை காட்டுறது குருவனுடைய கடைக்கண் பார்வை. குரு அருள் ஒன்று மட்டுமே திருவருள் காக்கும். குருவை போற்றுவோம், குருவை சிந்திப்போம், குருவை நாடுவோம், பாம்பனின் வழியில் நாமும் செல்வோம். பாம்பனுக்கே அனைத்தும். அவர் வழியே சென்று மயில் வாகனனை சந்திப்போம். ஏறுமையில் வாகனன் எழுந்தருளும் இந்த பாம்பனின் அனுகிரகத்தில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு திருவான்மையில் இருக்கும் மயூரநாதரை ஒவ்வொருவரும் வீட்டுக்கு அழைத்து சென்று மயில் வாகனன் அவரவர் வீட்டில் 6 படை அப்பனாக வீற்றிருக்க எல்லாம் வல்ல அந்த பாம்பனின் நாயகனை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிலையில் என்றும் முழு மூச்சுடன் முருகா முருகா என்னும் நாமம் ஒன்றையே அருணகிரிக்கு அருளிய முருகன் உண்மையில் இருப்பான் என்பது உண்மையானால் அதே முருகன் பாம்பனுக்கு அருளிய போல் பாம்பனுடன் எனக்கும் அருள அனைவருக்கும் அனுகிரகம் செய்ய நான் வேண்டிக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அப்பன் சாய்நாதன் அனுகிரகத்துல 6 படை அப்பனான என் குரு சுவாமிநாத சுவாமிக்கு அரோகரா. வேலும் மயிலும் துணை, சேவலும் துணை, திருத்தணி முருகனுக்கு அரோகரா, மருதமல முருகனுக்கு அரோகரா. முருகனே மூச்சாக இருக்கும் அவ்வையின் வழியில் நானும் சென்று அனைவரும் அனுகிரகம் பெற நானும் வேண்டுகிறேன். இந்த உலகத்தில் இம்மை மறுமை அனைத்தையும் எதிர்கொள்ளும் குருவின் அனுகிரகத்தோடு என்றும் நன்மையே நடக்க நான் வேண்டிக் கொள்கிறேன். சர்வேஜனோ சுகினோ இன்புற்றிருக்க அனைவரும் இன்புற்றிருக்க வேண்டும். என் மகன் சொல்லுவான், இவர் வள்ளலாரின் பாதையில் உலகம் இன்புற்று இருக்கணும். குருநாதர் வழியில் அனைவரும் சென்று அனைத்தையும் பெறுவோம், சாதிப்போம். அது ஒன்றே உண்மை. குரு வழியின் என் வழி, என் வழி தனி வழி குரு வழி, அதுவே என் இறுதி வழி. அனைத்தும் அவர் காப்பார். காக்கும் கரங்கள் இருக்க நமக்கு என்ன பயம்? வேலும் மயிலும் இருக்க துணை ஒன்றும் தேவையில்லை. என் துணை அவர் ஒருவரே, குரு ஒருவரே என் வழி துணை, வேறொன்றும் இல்லை. இனி மீண்டும் இன்னும் நிறைய பேச விருப்பம்தான். என் கருத்துக்கள் பெருக்கம், ஆனால் மணி எவ்வளவு என்பது எனக்கு தெரியாது, ஆனால் வெறி சுருக்கம். அதனால் இத்துடன் பாம்பனின் நாயகனின் வார்த்தைகளை
இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்கள் யூடியூப் சேனலை சந்திக்கும் வாய்ப்பு இருந்தால் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம வந்து யாரோட பேச போறோம், யார்கிட்ட இருக்கோம் அப்படின்னா திரு மகேஷ் அவங்க. இவங்களுடைய தாத்தா காலத்திலேருந்தே இந்த ஊர்ல இருக்கிறவங்க, ஒரு வழி வழியா இந்த ஊர்லயே இருக்கிறவங்க. இந்த இந்த திருக்கோயிலுக்கு இவங்களுக்கு நிறைய பணிகள் வந்து இவங்க செஞ்சிருக்காங்க. அதனால இவர் வந்து வணக்கம் மகேஷ். நாங்க உங்க கடையை அங்கதான் பார்த்திருக்கோம். இப்ப இந்த கும்பாபிஷேகத்துக்காக பண்ணிருக்காங்க. இப்ப திருப்பி அங்க ஆமா, அம்மா குடும்பம் அனைவருமே வந்து இறைவனுடைய திருப்பணியில வந்து வேலை பண்ணவங்க தான். ஸோ அதனால இவங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களுடைய பணி வந்து சிறக்கணும். இப்ப அண்மையில திருமணம் கூட இவங்களுக்கு நடந்தது, மிக சிறப்பாக நடந்தது. அதனால என்னுடைய அருள், என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது பாம்பன் சுவாமிகளோட சிஷ்யரோட ஜீவசமாதி இங்க இருக்கிற இடம். இவர் சுப்பிரமணிய தாசர்னு பேர். இவர் பேரு பாம்பன் சுவாமிகள் கூட இருந்த முதன்மையான சீடர் வந்து இவர். அவரோட சமாதி இங்க இருக்கு. பாம்பன் சுவாமிகள் சமாதி இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது பாம்பன் சுவாமிகள் சமாதி இருக்கு. பாம்பன் சுவாமிகள் வந்து ராமேஸ்வரத்துல ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல பாம்பன்ல பிறந்திருக்கார். அவர் பிறப்பன் வலசைன்ற இடத்துல அவருக்கு வந்து தீட்சை கிடைச்சிருக்கு. முருகனை வந்து 14 நாள் சாப்பிடாம உக்காந்து குழியில் இதுல பள்ளம் நோண்டி அதுல உக்காந்து முருகன் தீட்சை கிடைச்சால்தான் முருகனை பார்த்தாதான் வெளியில வருவேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருந்தார். அங்க முதல்ல முருகனை அவர் பார்த்தார். 2வது தடவை பாம்பன் சுவாமிகள் முருகனை பார்த்ததுன்னா குமரக்கோட்டத்துல. காஞ்சிபுரம் போயிட்டு வரப்ப ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பையன் வந்து கூப்பிடுறான், இங்க வந்து இவ்வளவு தூரம் வந்தியோ குமரக்கோட்டை வந்து பார்த்தியா இல்லையான்னு கேட்கிறான். எனக்கு குமரக்கோட்டைன்னு தெரியாதுன்னு சொல்றார் சுவாமிகள். நீ வான்னு சொல்லி அழைச்சிட்டு போறாரு. அழைச்சிட்டு போய் வாசப்பாடியில விட்டுட்டு அவர் மறைஞ்சிடறார். அங்க 2வது தடவை முருகனை பார்க்கிறாரு. 3வது தடவை முருகன் பார்த்தது மயூர வாகனத்துல. கால் உடைஞ்சி சுவாமிகள் வந்து ஜிஹெச்ல அட்மிட் ஆகியிருந்தார். அட்மிட் ஆகியிருந்தப்ப 2 மைல் ஆடி வந்து வேல் மாதிரி எடுத்துட்டு வந்து காலை செட் பண்ணி கொடுத்தது அவருக்கு. அப்ப பக்கத்துல குழந்தையா முருகன் படுத்திருந்தார். இது மூணு முறை இந்த 19ஆம் நூற்றாண்டுல 3 முறை முருகனை பார்த்த ஒரே குரு வந்து பாம்பன் சுவாமிகள். நான் இங்க ஒரு சர்வீஸா அது வந்து பண்ணிட்டு இருக்கேன். நானும் ஒரு 17 வருஷமா வரேன். எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஊமையை பேச வச்சிருக்கார் பாம்பன் சுவாமிகள். இங்க வந்து பேச முடியாத குழந்தைய அழைச்சிட்டு வந்தவா 6 தடவை சுத்திட்டு வரப்பயே பேசிட்டு போயிருக்கிற குழந்தையெல்லாம் பார்த்துருக்கோம். நாங்க கண்ணுக்கு எதுக்க பார்த்துருக்கிறது இந்த அதிசயம். குழந்தை இல்லாதவான்னு சொல்லி பாம்பன் சுவாமிகள் வேர்க்கொழிவு வேட்கையை படிச்சு நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. அவரோட திருநெல்வேலி கோயில் பதிகத்தை படிச்சதுனால அவன் நினைச்சது நடந்திருக்கு. இது பாம்பன் சுவாமிகள் இன்னும் வந்து இங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கார். அதனால வந்து என்ன பக்த கோடியில வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகணும்னு கேட்டுக்கிறேன். என் பேர் உதயகுமார். இங்கே தான் 78லேருந்து இங்கே தான் இருக்கோம். இப்போ இந்த கும்பாபிஷேகம் பண்ணப்பலேருந்து இன்னும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. மக்களுக்கு கவனம் ஈர்ப்புலாம் ரொம்ப அதிகமாக. நல்லா மெடிடேஷன்லாம் பண்ணீங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும் இந்த இடம். இங்கே வந்து உள்ள வராங்க டெய்லி. நிறைய பேர் தெரியல, இப்போ நிறைய பேர் தெரிஞ்சு நிறைய பேர் வந்துன்னே இருக்காங்க. சாதாரணமாக சித்தர்கள்னாலே உங்களுக்கு ரொம்ப இந்த இது அதிகம், பவர் அதிகம். அவங்களுக்கு சித்தர்கள் பீடத்துக்கெல்லாம் போனால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நான் பாம்பன் சாமி வந்து பிறப்பன் வரிசையிலே 6க்கு 6 பள்ளம் வெட்டி பள்ளத்துக்குள்ளே சாமி 35 நாட்கள் தவம் இருந்தார். 35 நாட்களிலே 35 நாள் 6 நாள் சாமி அருணகிரிநாதர், அகத்திய முனிவர், முருகப்பெருமான் 6வது நாள் சாமி உபதேசம் கொடுப்பாங்க. அது முடிஞ்சு 35வது நாள் சித்ரா பௌர்ணமி விடிய காலை 2:45 மணிக்குள்ளே சாமிகள் அவர்களுக்கு நேரடியாக வந்து காட்சி கொடுக்கிறார். அருணகிரிநாதர், அகத்திய முனிவர், முருகப்பெருமான் நேரடியே பாம்பன் சாமிக்கு காட்சி கொடுக்க ஒரு இடம். முருகன் நேரடியே எல்லாம் நம்ம எல்லாம் பார்க்க முடியாத ஒரு அதிசயமான ஒரு சாமி நேரடியாக பார்த்து சத்தியம் வாங்குவார். இந்த மக்கள் யாரெல்லாம் என்னை பார்க்க வருகிறார்களோ அவருக்கு நேரடியாக நம்ம பார்த்தா பணம் வேணும் என்ன வேணும் எல்லாம் கேட்பாங்க. சாமி அவர்கள் மக்களுக்காக, மக்கள் சேவைக்காக, மக்கள் நல்லா இருக்க வேண்டும்ன்றதுக்காக முருகன் பெருமான் கிட்ட நேரடியாக என்னை யார் பார்க்க வருகின்றார்களோ அவருக்கு எந்த துன்பமும் இருக்கக்கூடாது என்று முருகனுடைய நேரடி சத்தியம் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு பாம்பன் சாமி பெரிய அதிசயமானவர். நாம் இந்த கலியுகத்திலே நம்முடைய பாம்பன் சாமியை போல ஒரு அதிசயமான ஒரு மாமுனிவர் கண்டதில்லை. அவர் வந்த சாமியை பார்த்தபோது, இங்கு பாம்பன் சாமியை வந்து பார்க்கின்ற போது எல்லா மாமனிதர்களுக்கும் எந்த விதமான கஷ்டமும் வறுமையும் நீக்கி கொடுக்க ஒரு பாம்பன் சாமி. அவருடைய போவை எங்கும் உலகமெங்கும் பரவ வேண்டும், எல்லாம் மக்களை நன்மை பெற வேண்டும், எல்லாம் நல்லா இருக்க வேண்டும் என்று பாம்பன் சாமியை அருள் ஆட்சியை தந்து கொண்டு இருக்கின்றார். வணக்கம், என் பேர் ஸ்ரீ கணேஷ்.
நான் இங்கே திருவான்மூரில் தான் இருக்கேன். இப்போ நான் இருக்கிறது ஒர்க் பண்ணுறது பெங்களூரு. ஸோ கும்பாபிஷேகம் நடந்ததுக்காக சரி தரிசனம் பண்ணலான்ட்டு கும்பாபிஷேகம் வர முடியல. அதனால அந்த 48 நாள் மண்டலம் அந்த மண்டலத்துக்கும் இதெல்லாம் மண்டல அபிஷேகம் நடந்துட்டு இல்லையா. ஸோ அதுக்குள்ளேயே வந்து தரிசனம் பண்ணோம், சாமியோட அருள் கிடச்சிட்டு போகணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து லீவு நாளில் வந்து சாட்டர்டே சண்டேல. இது ரொம்ப ஸ்பெஷலான டெம்பிள். நிறைய பேருக்கு எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து சின்ன வயசுலேருந்து நான் இங்கே வந்துட்டு இருக்கேன். என்னோட லைஃப்பில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் வந்து ஐயாவோட பாமன் சாமிகள் ஐயாவோட கருணையும் அருளும் இல்லாமல் கிடையவே கிடையாது. ஸோ அவருடைய அருளாலையும் அவருடைய கருணையினாலையும் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் முன்னெடுத்து வச்சு போயிருக்கேன்றது தான் நம்பிக்கை. அதுதான் அப்படிதான் நடந்திருக்கு கூட. நிறைய விஷயங்கள் சாத்தியமாகாத விஷயங்கள் கூட நமக்கு நடக்குமா, இது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் கூட நம்ம உண்மையான உழைப்பு போட்டு ஐயாவை பாமன் சாமிகளையாவையும் உண்மையான மனசோட இங்க வந்து சாமி கும்பிட்டு அவரை தரிசனம் பண்ணி அவருடைய அருளோட போனோம்னா கண்டிப்பா எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா நடக்கும். அதுல வந்து மாட்டுக்கத்தில் எங்கெங்க இருந்தோ வராங்க. இன்ஃபேக்ட் எனக்கு ரிலேஷன் கூட ஒருத்தவங்க வந்து யூஎஸ்ல இருந்து வந்து நாங்கள் ஒருத்தவங்க கல்யாணத்துக்காக இங்கே வந்து நாங்கள் கலாட்சேத்திரா பக்கத்தில் இங்கே நடந்த கல்யாணத்துக்கு அவங்க நம்ம பாமன் சாமிகளை விசாரிச்சு இங்கே அந்த மாதிரி கோயில் இருக்காம என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அவங்கள நாங்கள் ஒரு தடவை கூட்டு வந்துருக்கோம். அது இப்போ இருக்கும் ஒரு 7-8 வருஷம் முன்னாடி இருக்கும். ஸோ அப்படி கூட்டு வந்து அவங்க எங்கெங்க இருந்தோ யூஎஸ்ல இருக்கவங்கலாம் கூட இங்கே வந்து ஐயாவோட பேரை கேட்டு இங்கே இப்படி ஒரு கோயில் இருக்கு நாங்கள் வரணும் அப்படின்னு கேட்டு ஐயாவோட மகிமை தெரிஞ்சு இங்கே வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னோட லைஃப்ல எனக்கு சாமினா பாமன் சாமிகளே தான். அவருடைய கருணையும் அவருடைய அருளும் இல்லாமல் என்னோட லைஃப்ல எந்த ஒரு விஷயமும் இது வரைக்கும் மூவ் ஆனது கிடையாது. அதுதான் உண்மை. ஸோ இன்னைக்கு வந்து கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று முக்கியமான அந்த ஆர்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம், நம்ம பாமன் சாமிகளை சொல்லியிருக்கிறது வந்து என்னை தள்ளினாலும் என்னை நம்பினாரை தள்ளேல். அதாவது என்ன கைவிட்டுட்டா கூட முருகன்கிட்ட சொல்றாரு, என்ன கைவிட்டா கூட என்னை நம்பி வந்த அடியார்கள் பக்தர்களை கைவிட்டுறாதீங்க அப்படின்ட்டு முருகப்பெருப்பானுக்கு பாமன் சாமிகளையா சொல்றாரு. அந்த ஆர்ட்ஸில் தான் வச்சிருக்காங்க, என்னை தள்ளினாலும் என்னை நம்பினாரே தவறு. நன்றி, வணக்கம். மணி டாக்ஸ் நேயர்கள் வந்து இதுவரைக்கும் நம்ம அருள்மிகு பாமன் சாமி அவர்களுடைய ஜீவ சமாதி நம்ம வந்து பார்த்தோம். அவருடைய மகிமைகளாம் வந்து அடியார்கள் அன்பர்கள் வழியாக நம்ம கேள்விப்பட்டோம். அவங்க சொன்னார் பாருங்க, இந்த என்னை தள்ளினாலும் புறந்தண்ணினாலும் என்னுடைய நாடி வருகிற பக்தர்களையே அடியார்களை தள்ளாதீங்கன்னு அவர் முருகனுக்கு ஆணையே இடுறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த அருளை வேண்டி அந்த ஐயா கிட்ட நாங்களாம் வந்து அவரை தாத்தான்னு தான் சொல்லுவாங்க. இங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து அவரை தாத்தான்னு தான் சொல்லுவாங்க. தாத்தா கோயிலுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த இறை உணர்வை, மெடிடேஷன் உணர்வை எல்லாமே இங்க அடையணும் அப்படின்னாக்க அனைவரும் வந்து ஒரு முறை அருள்மிகு பாமன் சாமி திருக்கோயிலுக்கு திருவான்மையூர் அருகில் இருக்கிற திருக்கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறேன். மணி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.